இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காணாமல் போன பெண் கொன்று புதைப்பு. புதுச்சேரி அருகே அதிர்ச்சி சம்பவம். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் மசோதா நகலை எரித்து திமுகவினர் போராட்டம். லால்குடியில் பரப்புரை மேற்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின். திமுக மீது கடும் விமர்சனம். புதுச்சேரியில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட 53 வயது பெண் கொலை செய்யப்பட்டு தமிழக எல்லையில் புதைக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த அமுதா புதுச்சேரி GN பாளையத்தில் மகனுடன் வசித்து வந்தார். கடந்த 11ஆம் தேதி வேலைக்கு சென்ற அவர் வீடு திரும்பாததால் அவரது மகன் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். விசாரணையில் அமுதாவுடன் தொடர்பில் இருந்த பரந்தாமன் என்பவர் மீது சந்தேகம் எழுந்தது. அவரை பிடித்து விசாரித்த போது பணம் தொடர்பான தகராறு காரணமாக நண்பர்களுடன் சேர்ந்து அமுதாவை கொலை செய்து புதுச்சேரி தமிழக எல்லையான பூத்துறை பகுதியில் முந்திரி தோப்பில் புதைத்ததாக அதிர்ச்சிகர தகவல் வெளியானது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டனர். பிரேதம் உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் அனல் பறக்கும் பிரச்சாரம். தாய்க்காக வாக்கு சேகரித்த மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு லால்குடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டினை ஆதரித்து லால்குடி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக மாலை நடைபெற்ற பிரச்சாரத்தின் போது வேட்பாளர் லீமா ரோஸ் மார்டினை ஆதரவாக அவரது மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் களமிறங்கினார். ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஜங்கமாராஜபுரம், மேட்டுப்பட்டி, அரியூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை நேரில் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு கோரினார். தனது தாயார் லீமா ரோஸ் மார்டின் இந்த தொகுதி மக்களின் நலனுக்காக செயல்படுத்த உள்ள திட்டங்களை மக்களிடம் எடுத்துரைத்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். இளைஞர்கள் மற்றும் பெண்களிடையே உற்சாகமாக பேசி வாக்கு சேகரித்த அவருக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், லால்குடி தொகுதியில் அம்மாவின் எழுச்சி பிரம்மாண்டமாக உள்ளது. நாங்கள் அரசியலுக்கு சம்பாதிக்க வரவில்லை, நல்லது செய்ய வந்துள்ளோம். லால்குடி தொகுதி 20 வருடம் பின்தங்கி உள்ளது. லால்குடி தொகுதி MLAவிற்கும் நேருவுக்குமே பல்வேறு பிரச்சனைகள் உள்ளன. நேருவுக்கும் அவருக்கும் உள்ள பிரச்சனைகளில் தொகுதியை கவனிக்காமல் விட்டிருக்கின்றனர். அம்மா MLA ஆனவுடன் EPS ஆட்சி அமைந்தவுடன் கண்டிப்பாக தொகுதியில் மாற்றம் ஏற்படும். பாண்டிச்சேரியில் எங்கள் கூட்டணி ஆட்சி அமைந்தால் அமைச்சர் பதவி கேட்போம். அரசியல் வந்ததே சேவை செய்யதான். மந்திரி பதவி இருந்தால்தான் திறம்பட செயல்பட முடியும். சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவோம். நம்மிடம் பல வசதிகள் உள்ளது. லால்குடியையும் சிங்கப்பூர் போல மாற்றி காட்டுவோம் என்றார். புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து வேண்டும் என்பது 2ஆம் பட்சம்தான். மக்களின் வாழ்வாதாரம் உயர வேண்டும். வேலைவாய்ப்பு, ஊதிய உயர்வு, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் தீர்க்கப்படும். லால்குடியில் வெற்றி பெற்றால் தொழிற்சாலைகள் அமைக்கப்படும். திருச்சியை தொழில் மையமாக மாற்றி காட்டுவோம். துணை முதலமைச்சராக உள்ளவருக்கு தகுதி வேண்டும். தண்ணி அடித்துக் கொண்டும் தூங்கிக் கொண்டும் ஊர் சுற்றி கொண்டும் காதல் தோல்வியில் தற்கொலை முயற்சி மேற்கொள்வதும் தலைவர்களுக்கு தகுதி அல்ல. தலைவர்கள் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும். அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும். இவர்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை நிகழ்த்தாமல் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகின்றனர். இந்த குடும்பம் தான் ரியல் எஸ்டேட், டாஸ்மாகில் சரக்கில் கலக்கும் தண்ணீர், ஊறுகாய் உள்ளிட்ட பல்வேறு தொழில்களை வாங்கி வைத்துள்ளனர். லால்குடி தொகுதியில் கடந்த காலங்களில் அதிமுக நேரடியாக களமிறங்கவில்லை. அதனால் திமுக வெற்றி பெற்றது. இம்முறை அதிமுக நேரடியாக இறங்குவதால் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுகவினர் கட்சி அலுவலகத்திலும் வீடுகளிலும் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
நாட்டின் லோக்சபா தொகுதிகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் மத்திய அரசு 131வது அரசியலமைப்பு திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யவுள்ள நிலையில் திமுக சார்பில் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்த வேண்டும் என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதன்படி தமிழகம் முழுவதும் திமுகவினால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி மாநில திமுக சார்பிலும் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லப்போர்ட் வீதியில் உள்ள திமுக அலுவலகத்தில் புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா எம்.எல்.ஏ. தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கையில் கருப்பு கொடி ஏந்தியும் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிடும் புதுச்சேரி மாநில திமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்ட திருத்த மசோதாவின் நகலை எரித்தும் தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்தினர். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே மோடி அரசே மோசடி அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே மோடி அரசே மோசடி அரசே தென்னிந்தியாவை வஞ்சிக்காதே மோடி அரசே மோசடி அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழகத்தை வஞ்சிக்காதே மோடி அரசு மோசடி அரசு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத பிரதோஷ வழிபாட்டில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ளது மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் சித்திரை மாத பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்தில் உள்ள நந்தி பகவானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட நந்திக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிவன் மற்றும் நந்தி பகவானை வழிபட்டு சென்றனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முருங்கப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து, உபயதாரர் கும்பாக்கத்தை சேர்ந்த ஜெயமூர்த்தி, பானுமதி குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். மேலும் வருகின்ற 20/4/2026 திங்கட்கிழமை ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தருடைய மகா குரு பூஜை திருவிழா நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு மகானுடைய அருளை பெற வேண்டி ஆலயம் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கோணிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை தேய்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை ஏற்றி போற்றியவர்கள் குரல் முரசன், சுலோச்சனா அம்மா குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலின் நிர்வாகிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். திரிவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி. மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுரை ஸ்ரீ திரிவேணீஸ்வரர் ஆலயத்தில் தேய்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பிரதோஷ விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் கோபூஜை நடைபெற்றது. இதில் பசு மற்றும் கன்றுகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கடற்கரை காந்தி திடலில் திருநங்கைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம், அக்னி சிறகுகள் திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் தின விழா புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நேற்று மாலை நடைபெற்றது. மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையர் குழு செயலர் ரமேஷ், சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், சமூக நலத்துறை இயக்குனர் ராகினி, வரதட்சணை தடை ஆலோசனை குழு தலைவர் வித்யா ராம்குமார், ஸ்ரீ பாலாஜி வித்யாபீடம் நிர்வாக இயக்குனர் ஆஷா சுரேஷ் பாபு, நடனம் மற்றும் தத்துவத்தில் PhD முடித்த மேரி ஸ்டெல்லா, திருநங்கையரிடையே ஊழியம் செய்யும் ஸ்டெல்லா ரிச்சர்ட், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்க மாநில துணை செயலாளர் திருநங்கை தலைவி ஷீத்தல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் உடல் தானம் செய்தனர். 8 திருநங்கைகளுக்கு பலத்துறை மற்றும் படிப்பு ரீதியாக விருதுகள் வழங்கப்பட்டது. பின்னர் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள், பறையாட்டம், பரதநாட்டியம், அழகி போட்டிகள் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். காணாமல் போன பெண் கொன்று புதைப்பு. புதுச்சேரி அருகே அதிர்ச்சி சம்பவம். தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவிற்கு எதிர்ப்பு. புதுச்சேரியில் மசோதா நகலை எரித்து திமுகவினர் போராட்டம். லால்குடியில் பரப்புரை மேற்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின். திமுக மீது கடும் விமர்சனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.